ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எது பேசுகிறந்தாலும் நம்ம லாஸ்ட்டில் பேசிக்கலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 எபிசோட் எதில் முடிச்சிருப்பேன்னா, டே வந்து ஜேகே மேலே லைட்டாக ஃபாலின் லவ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நாள் டேவை தான் காட்டுறோம். டே வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. இப்போ வந்து ஜேகே வராரு. நீ அதே நினச்சி குழப்பிக்காதட்டா. என்ன சொல்கிற? நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்டா. என்ன பண்ண சொல்கிறா? உன் மேலே எனக்கு என்ன மாதிரி ஃபீலிங்ன்றது எனக்கே தெரியுதுடா. அதனாட்டு நான் வந்து ப்ரொசீட் பண்ணேன். ஏன்ட்டு இப்படி உட்காந்துருக்க சொல்லிட்டேன் ஏதாச்சும். இப்போ அதுக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, டே வந்து லைட்டாக தயங்கி லைட்டாக ஷை ஆகிட்டா. ஜேகே, நான் வந்து ஒன்று சொல்லணும். என்னன்னா, நானும் உன் மேலே இப்போ இல்லை, இப்போ இல்லைன்னா உன் மேலே வச்சிருந்தா என்ன ஜேகே. ஆனால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு ஜேகே. ஏன்னா நீ ஒரு கிங், நான் வெறும் எம்பரர் தான். அதான் ஜேகே சொல்ல இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. சாரி ஜேகே, நானும் உன் மேலே லவ்வில் தான் இருந்தேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐம் சாரி. ஏன்னா நீ ஒரு கிங், நான் ஒரு எம்பரர் தான். இது சொல்ல இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டது என் தப்பு தான். நம்ம கட் பண்ணி இந்த சைடாக ஓப்பன் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே பெட்டில் படுத்திருக்காங்க. 2 பேருமே கோமாக்கில் தான் இருக்காங்க. இப்போ சடனாக என்ன ஆகுதுன்னா, 2 பேருமே முழிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஒன்று நம்ம ஜேகேவை தான் காட்டுறோம். ஜேகே வந்து ஒரு மாதிரி இருக்காரு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அவங்க அந்த கோமாவில் இவ்வளோ நாள் வாழ்ந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட் அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டாங்க. 2 பேரும் மறந்துட்டாங்க. ஜேகேவும் டேவும் மறந்துட்டாங்க. ஸோ ஜேகேவும் அவ்வளோ எதுவும் கண்டுக்கல. ஸோ அவர் பாட்டுக்கு அவர் வெளியே பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம டே சைடு போயிடலாம். டேவும் வழக்கம் போல தான் ஆஃபீஸ் போகிறாரு, வேலை பார்க்குறாரு, இது எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படி டேஸ் எல்லாமே கழியுது. ஸோ ஒன் டே தான் காட்டுறோம். ஒரு பிக் ஃபவுண்டைன்னா 2 பேருமே நிற்கிறாங்க. யார்? டேக்கப் தான். ஒரு கேள்வி இந்த இடத்துல உங்களுக்கு வரலாம். என்னன்னா, ஏன் டே வந்து ஜங்குக் கிட்ட தானே வேலை பார்க்குறான், ஏன் ஜங்குக் கூப்பிட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக டே வந்து வேறு வேலைக்கு போயிட்டாரு. ஸோ ஜங்குக்கை அவ்வளோவா பார்க்க முடியலை. ஸோ இந்த ஒன் டே அப்போ தான் பார்க்குறாங்க 2 பேருமே. 2 பேருமே ஒரு ஐ கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இதோடு நிறுத்த வைக்கிறேன். நாளைக்கு ஃபைனல் பார்ட். ஸோ இந்த விஷயமாக தான் நான் வந்து லாஸ்ட்டாக பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் எஃப்எஃப் முடிக்க போகிறோம். அண்ட் இன்னொரு ஹாப்பி நியூஸ், நம்ம வந்து 200 ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஹாப்பி. அண்ட் எனக்கு இங்கே லைட்டாக வந்து கோல்டு, த்ரோட் பெயினும் இருக்கும். ஸோ அங்கங்கே வந்து ஒரு மாதிரி பேசியிருப்பேன். ஓகேவா? சாரி. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எஃப்எஃபோட லாஸ்ட் ஃபைனல் நாளைக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. என்னாலே இங்கே முடியல, ஏன்னா ஃபைனல் எபிசோட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னே எனக்கே பக்கம் இருக்குது. நாளையோட ஃபைனல். ஓகே, நாளையோட எஃப்எஃப் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 1 ஷாட் தான் போட போகிறேன். ஸோ 1 ஷாட் போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த எஃப்எஃப் நான் வந்து
மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு ஃபைனல் தான். ஸோ கொஞ்சம் லாங்காகவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அண்டு மறுபடியும் நான் சொல்கிறேன், 12th எக்ஸாம் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்க வந்து நல்லா எக்ஸாம் எழுதணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா எழுதிட்டு வாங்க செல்லக்குட்டீஸ், ஓகேவா? அண்ட் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க, கோல்டு ப்ரொஃபஸருக்கு ஸ்பெஷல் பார்ட் போட சொல்லி. ஸோ வந்து நான் இதை முடித்தோடனே ஸ்பெஷல் பார்ட் தான். நாளைக்கு ஃபைனல் முடித்த கையோட நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து கோல்டு ப்ரொஃபஸருக்கு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். அண்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல, கமெண்டே அவ்வளோவா வரமாட்டேங்குது. கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்கடா. பாய் பாய்.